அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல். இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு நல்ல காய்ச்சல் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா டாக்டர் முருங்கை இலை போட்டு கஞ்சி வச்சு குடிங்க, அதுதான் ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முருங்கை இலை கஞ்சி எப்படி வைக்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு பயறு, இதை ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு, தனியாக இருக்கட்டும். இப்போ மண் பாத்திரத்தில் தான் நான் வைக்க போகிறேன். ஒரு மண் பானை எடுத்து அதை அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த பானையோட அரை பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அந்த பச்சரிசி அந்த பயரையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம இது கொஞ்சம் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் மீதம் உள்ள பொருளை சேர்த்துக்கலாம். இப்போது கால் பங்கு அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட சேர்த்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, இதை நாங்கள் இலக்கறின்னு சொல்லுவோம். இதை கழுவி சுத்தம் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த இலக்கறி எல்லாமே இந்த கஞ்சிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடணும். இது பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இன்னும் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் கூட வேகட்டும். இப்போ நல்லா முழுசாக வெந்தாச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கஞ்சியை சுட சுட நம்ம சம்மந்தி இல்லை சர்க்கரை எது வேணாலும் வச்சு இதை நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது. கண்டிப்பாக வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நான் தேங்காய் கொஞ்சோண்டு துருவி மேலே போட்டு தான் அது சாப்பிடுவோம். அப்போ டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அந்த தேங்காவை மேலே போட்டுக்கிறேன். தேங்காய், அதுக்கப்புறம் முருங்கை இலை எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.